ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 25 நாள் 25 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 25 நாள் 25 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெண்டைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி எடுத்தாச்சு. சட்டி நல்லா சூடான உடனே நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய். அப்புறம் அதே மாதிரி கடுகு போடக்கூடாது. வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக காலையில் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். நல்லா வதங்கி வந்த அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் சேர்த்து மூடி வச்சு சமையல் பண்ணவே கூடாது. வெண்டைக்காய் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டு. அப்போ தான் வெண்டைக்காயில் இந்த பிசு தன்மை இருக்கும்ல, அது போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடி வச்சு சமையல் பண்ணக்கூடாது. வெண்டைக்காய் நல்லா ஓப்பன்லேயே வச்சு நல்லா கிளறி விடணும். அதில் பாருங்கள் நூலாக வரும். அது மாறுறது வரைக்கும் நம்ம கிளறி விடணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நூலாக வந்துச்சு. இப்போ வரலை பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரெடி ஆகிட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா புளி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜீரகம், தேங்காய் கூட ஜீரகம், நல்ல மிளகு 2 மசாலா தான் சேர்த்து நல்லா மைய அரைச்சி நம்ம கொதிச்சுட்டு இருக்கலாம் இந்த குழம்புல விட்டுற வேண்டியதான். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கொதிக்க வச்சு எடுத்தால் முடிஞ்சு புளிக்குழம்பு ரெடி. ராகி மாவு தான் இது, வேற இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையில் அதோட அதை ரெடி பண்ணியாச்சு. கருப்பட்டி தண்ணி விட்டு தான் பிசையணும். பிசைஞ்சு அதையும் காலையில் ரெடி பண்ணியாச்சு. புட்டு குழல்ல விட்டு வச்சு புட்டு அவிச்சு எடுத்தால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. முட்டையும் சைடிஷுக்கு முட்டை தான் வேக வச்சு எடுத்துருக்கு. முட்டை பாருங்கள், நான் கரெக்டாக 8 மணிக்கு தான் வேலை ஆரம்பித்தேன். 8:30 மணிங்கும் போது வேலையே முடிஞ்சு குழம்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வச்சாச்சு. இது 3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அப்புறம் முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. முட்டை வேக போட்டிருக்கு. 8:30 மணி தான் ஆச்சு. கரெக்டாக அரை மணி நேரத்தில் சமையலே முடிஞ்சு போச்சு. ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி டைம் ஆகும். காலையில் அவசரத்தில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதையும் ரெடி பண்ணுங்கள். மத்தியானம் நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலே வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க. தேங்க்யூ.